சிறுமி கொல்லப்பட்ட விவகாரத்தில் சிறுமியின் உடலை பெற்றோர் வாங்க மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உடலை பெற்றுக் கொண்டனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், காவல்துறையினர் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார்கள்? குடும்பத்தினர் எவ்வாறு உடலை பெற்றுக் கொண்டார்கள்? லாவண்யா, சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நில புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது அவர் உடல் என்பது சற்று நேரத்திற்கு வரை வாங்க மறுப்பு தெரிவித்திருந்தனர். அவர் முக்கியமாக கோரிக்கை என்னவென்றால் 30 நாட்களுக்குள் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள். ஆனால் போலீசார் இங்கு IPS அதிகாரிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவதாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பதாக தற்போது பெற்றோர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக காவல்துறை சார்பில் பாலியல் வன்புணர்வுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும், குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை என்பது வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தனர். அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தற்போது போலீசார் உதவியோடு தற்போது உடல் என்பது ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது சொந்த ஊருக்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தற்போது காலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களிடையே ஒரு கொந்தளிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் நாம் போராடி இருக்கிறோம், குற்றவாளிகளை நம்மிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று. இந்த நிலையில் பெற்றோர்கள் அவர்கள் காவல்துறையினர் பேச்சை கேட்டு தற்போது உடலை பெற்றுக்கொண்டது அவர்களிடையே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட விவகாரத்தில் நேற்றிலிருந்து பரபரப்பான காணப்பட்ட புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது இனி அமைதி பூங்காவா இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு இடங்களில் இந்த குற்றவாளியை பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அவர்கள் பல்வேறு இடங்களில் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பெற்றோர்கள் தற்போது உடலை பெற்றுக் கொண்டார்கள். தற்போது உடல் என்பது புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து அவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்கிறது. அதற்கு காவல்துறையினரும் பாதுகாப்போடு செல்லக்கூடிய நிலையில் தற்போது போராட்டக்காரர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் ஒரு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது 2 நாட்களாக குற்றவாளியை நம்மிடம் ஒப்படைத்து தூக்கு தண்டனை நம்ம வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் தற்போது அவர்களிடையே ஒரு சலசலப்பு, அவர்களிடையே ஒரு வாக்குவாதம் என்பது அவர்களுக்கிடையே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் காவல்துறை அங்கும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். 9 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் என்பது ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு 30 நாட்களுக்குள் காவல்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று காவல்துறை உத்தரவாதம் கொடுத்த அடிப்படையில் பெற்றோர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர். சிறுமியின் உடல் என்பது தற்போது அவரது இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் என்னென்ன அவர்களுடைய வழிமுறைப்படி நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் புதுச்சேரி அரசு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம்.